ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அதில் இந்த ஹசிமோட்டோ தைராய்டு டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம உடல்ல இருக்க இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு ஆர்கனையுமே நேச்சுரல் அது வந்து அஃபெக்ட் பண்ணி அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. இது தைராய்டு கிளாண்ட்ல நமக்கு அஃபெக்ட் ஆகும்பொழுது தான் இந்த ஹசிமோட்டோ தைராய்டு டிசீஸ் அப்படின்ற பிரச்சனை வருது. இதனால என்ன ஆகும்னா தைராய்டு ஹார்மோன் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். T3 T4 லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற கண்டிஷன்லேயும் இது ஏற்படுது. சரி, இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனையோட தைராய்டு நோடியூல்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி உருவாகி தைராய்டு கிளாண்டில் ஒரு வீக்கம், தைராய்டு கிளாண்டில் வீக்கம் ரைட் லோப்லையோ லெஃப்ட் லோப்லையோ நமக்கு வந்து பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டில் வீக்கம் ஏற்பட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ காய்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த நொடியூல்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணுமா? இது தேவை கிடையாது. இதற்கான சிம்பிள் சொல்யூஷன், சிம்பிள் டயட் நான் சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு தான் இல்லையா அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இதனால் என்ன சிகிச்சை எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு கட்டத்தில் தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா முச்சங்கன் இலை நமக்கு பயன்படுது. இந்த முச்சங்கன் இலையோட சாறு எடுத்து நம்ம மருந்தாக எடுக்க வீக்கமாக இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ வீக்கமாக இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் நமக்கு நார்மலாக வரும். தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முச்சங்கன் இலை பயன்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை.